திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையம் அடுத்துள்ள வேலம்பட்டி சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்குமார், வணக்கம். திருப்பூர் வேலம்பட்டி சுங்கச்சாவடியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது, என்ன விவரம் சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அடுத்துள்ள அவிநாசிபாளையம் பகுதியில் வேலம்பட்டி என்ற இடத்துல சுங்கச்சாவடி மையத்தை இடிக்க நேற்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில இன்று நடவடிக்கையை வைத்ததால் போராட்டத்தில் தொடர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் உத்தரவின் பேரில் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு போலீசார் அதை தடுத்து நிறுத்தினர். திருப்பூர் இருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வேலம்பட்டி என்னும் பகுதியில் குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருந்த சுங்கச்சாவடி மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில சுங்கச்சாவடி கட்டடத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று விவசாய கோரிக்கையை தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்க அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்கப்படும் என ஏராளமான விவசாயிகள் அப்பகுதியில் ஒன்று திரண்டிருந்த நிலையில அங்க பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இதனை மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக ஒத்திவைக்கிறாரு அப்படின்னு கூறிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இதனை இடிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக ஒத்திவைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில இதனை தொடர்ந்து ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் முற்றுகையிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ச்சியா ஊராட்சி மன்ற தலைவர் மலையாண்டி நடராஜ் உத்தரவின் பேர்ல வேலம்பட்டியில் உள்ள சுங்கச்சாவடி அலுவலகத்தில் மேற்கூரை மட்டும் சிறு பகுதி உடைக்கப்பட்டது. அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மீண்டும் அகற்றும் பணியை தடுத்து நிறுத்திவிட்டார்கள்.